அவ பொண்ணு ஸ்னேகா வாழ்க்கைய அந்த பத்திரிக்கைக்காரன் தான் நார் நாரா கிழிச்சு கடக்கடையா தோரணமா தொங்க விட்டு இருக்கானே. போறேன். இந்தா திருவையாறுல எனக்கு கிடைச்ச பொன்னாடு. இந்த வெற்றிய உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்ன அந்த ஸ்னேகாவை ஏமாத்தி அவளை பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வச்சுட்டு திமிர்ல ஆடுறியா, புழுப்புல ஆடுறியா? ஓஹோ, உங்க அகராதியில இதுக்கு பேர் தான் திமிரா? ஏன் அகராதியில இதுக்கு பேர் தன்னம்பிக்கை. இப்படி அடிக்கடி மயக்கம் வருமா? இல்ல டாக்டர், இதுதான் முதல் தடவை. இதுவே கடைசி தடவை வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அது என் கையில இல்ல. பேஷண்ட் சரியா சாப்பிடாம தூங்காம கடினமான மன அழுத்தத்தினால இப்படி இருக்காங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நல்லாயிடுவாங்க. அப்பா. நர்ஸ். எஸ் டாக்டர். ஐவிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். தமிழ், என்ன ஆச்சு? நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவ அப்பா அம்மா கூட ஊர்ல இல்லையே. அருணா, இப்போ பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஷோபா. அப்பாடா, எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு. அருணா, அப்பா அம்மா எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. அவங்களுக்கு உடனே தகவல் கொடுக்கணும். வேண்டாம் ஷோபா, அவங்க பயந்துருவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. அண்ணா, உன்னை யாராவது பாத்துக்கணுமே. நான் வேணா. இல்ல, ஷோபா இருக்கா, அது போதும். சரி தமிழ், நீங்க கிளம்புங்க. வரேன் அருணா. தமிழ், அந்த பொண்ணு யாரு? யார் அவன் சொல்லிட்டு போங்க. எந்த பொண்ணு? ஐயாவே சொல்லுவாரு. இங்க பாரு அருணா, நீ இவ்வளவு தூரம் மயக்கம் போடுற அளவுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு பொண்ணே இல்ல. உன்னை பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு டிராமா பண்ணேன். தமிழ், இந்த மாதிரி விளையாடுவீங்க? இல்ல ஷோபா, நான் அவட்ட விளையாட்டு. கொஞ்சம் வெளியே போறீங்களா ப்ளீஸ்? சரி வாங்க. வரேன் அருணா. அம்மாடி. ஏமா வைதேகி, பேப்பர்காரனை பேப்பர் போட வேண்டாம்னு நிறுத்திட்டியாமே? இப்பெல்லாம் யார் பேப்பர்ல ஒழுங்கா நியூஸ் போடுறா? கிசு கிசு, வீண், புரளி, வம்பு இதெல்லாம் தானே போட்டுன்னு இருக்கா. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம தாண்டா அழமாக்கும். உனக்கு வேணா அந்த கிசுகிசு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு அந்த கிசுகிசு படிக்கலைன்னா மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எந்த நடிகைக்கு என்ன பிடிக்கும்? சூர்யா ஜோதிகா கல்யாணம் எப்போ நடக்கும்? யார் யாரை கழட்டி விட்டாங்க? யார் யாரை சேர்த்துக்கிட்டாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? வேஸ்ட் லைஃப். ஆன வயசுக்கு அடையாளம் தெரியுறதா பார். எனக்கு பேப்பரை பிடிக்கல, அவ்வளவுதான். பாட்டி, இதோ பேப்பர். வைதேகி பேப்பரை நிறுத்தினாலும் நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துட்டேன். சாபா. பாட்டி, அவ ஏன் பேப்பரை நிறுத்தினா, ஏன் இப்படி பயந்து நடுங்குறா தெரியுமா? அவ பொண்ணு ஸ்னேகா வாழ்க்கைய அந்த பத்திரிக்கைக்காரன் தான் நார் நாரா கிழிச்சு கடக்கடையா தோரணமா தொங்க விட்டு இருக்கானே. இந்த லட்சணத்துல அந்த சனியம் வெக்கமானம் இல்லாம எல்லா பத்திரிக்கைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. ரோஜா ரொம்ப நல்லவ, உத்தமி, பத்தினி. நான் தான் வேணும்னே அவ மேல பழிய போட்டேன், புரளிய கிளப்புனேன் அப்படின்னு. மானங்கெட்ட குடும்பம்னு இது நாள் வரையிலும் எல்லாரும் வாயால தான் சொல்லிட்டு இருந்தா. இவ மக வரலாறுலயே பதிச்சுட்டா. போதும், நிறுத்துங்க. உண்மை பேசுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். எங்க பரம்பரைக்கு அது அதிகமா உண்டு. உண்மை பேசுறதுக்கு எப்பவுமே நாங்க தயங்கினது இல்ல. ஸ்னேகா இவ்வளவு ஏமாளியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அதே ரோஜா பாரு, எவ்வளவு உஷாரா இருக்கா. கட்டுன புருஷன் வெளியே போயிட்டாலும் கட்டுன தாலிய கழட்டி கொடுத்தாளா? மகேஷோட வீட்டை விட்டு கொடுத்தாளா? மகேஷோட ஆபீஸ் கம்பெனிய விட்டு கொடுத்தாளா? மகேஷோட குழந்தைய விட்டு கொடுத்தாளா? ஏ ஏ ஏ ஏன்னா அவ புத்திசாலி, பொழைக்க தெரிஞ்சவ, உஷாரா வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வெத்து பையன் மகேஷ விட்டுட்டா. ஆனா அவ மூலமா வர சொத்து எதையும் விடல. நைஸா கெட்டியா புடிச்சு வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த ஸ்னேகா வெட்டி பைய சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மகேஷுக்கு உழைச்சு கொட்டின்னு இருக்கா. இதுல இவளுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா அந்த பையன்
இவ ரத்தத்தை அட்டையா உறிஞ்சு குடிச்சுட்டு இருக்கிறது தான் மிச்சம். ஆமா வைத்தேகி, அலமேல் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. கிரீம் பிஸ்கட்ல கிரீம் இருக்கும், நாய் பிஸ்கட்ல நாயா இருக்கும். அது மாதிரி தான் மகேஷும். ஸ்னேகா தான் அவங்கிட்ட என்னமோ இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. வெறும் வெத்து வேட்டு பையன். ஆளாளுக்கு விமர்சனம் பண்ற அளவுக்கு ஆயிடுத்து என்னோட குடும்ப சமாச்சாரம். பெருமாளே, எல்லாம் என் தலை எழுத்து. வைதேகி, எப்படியாவது ஸ்னேகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வழிய பாரு. அப்பதான் அவளும் உருப்படுவா, நம்ம குடும்பமும் விளங்கும். கரெக்ட். இந்த ஜென்மத்துல ஸ்னேகாவுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல, சொத்தும் கிடைக்க போறதில்ல. அருணா, ஆரஞ்சு ஜூஸ் குடி. அங்க வாஷ் பேசின் இருக்கு, அதுல போய் கொட்டுங்க. என்ன அருணா இது? உனக்கு இன்னும் எம்எல்ஏ இருக்கிற கோவம் போலையா? நான் தான் சாரி கேட்டேனே. சில தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது தமிழ். ஐயோ அருணா, ஏன் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் தான் நான் போனு, மிஸ் காலு, சத்தியம் தியேட்டர், அது இதுன்னு ஏகப்பட்ட கதையை அவுத்து விட்டேன். அது இப்படி ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு கொண்டு வந்து விடுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இங்க பாரு அருணா, இனிமேல் உனக்கும் எனக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்பு அருணா. இதோ பாருங்க தமிழ், நான் சந்தோஷமா இருக்கணும்னா அது நீங்களும் சோபாவும் சேர்றதுல தான் இருக்கு. என்னால ஒத்துக்க முடியாது. உன்னால எப்படி என்ன ஏத்துக்க முடியாதோ அதே மாதிரி என்னாலையும் சோபாவை ஏத்துக்க முடியாது அருணா. அப்புறம் எப்படி நிச்சயம் மட்டும் பண்ண முடிஞ்சது? ஐயோ அருணா, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சோ உங்க ப்ராப்ளம் நான் இருக்கிறது அதானே? சேச்சே, விபரீதமா ஏதாவது பண்ணிராத அருணா. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த விஷயம் பேச பேச வலிதான். பேசாம இருப்போம், காலம் பதில் சொல்லிட்டோம். ஹாய் ஸ்னேகா. என்ன ஸ்னேகா, எப்படி இருக்க? பைத்தியம் பிடிச்சு போச்சா? மனநல மருத்துவமனையில சேர்த்துடலாமா? ஏய், வெளியில போடி. இங்க பாத்தியா சால்வை? திருவையாறுல என் கச்சேரி அமோகமா நடந்தது. எல்லா வித்வான்களும் இசை மேதைகளும் பாராட்டினாங்க. நீ பேப்பர் படிக்கலையா? டிவி பார்க்கல? ஆமா, உனக்கு அழுது முடிக்கவே நேரம் பத்தல. இதுல எங்க பாத்துருக்க போற? என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி தோத்துட்டல்ல. என்னை எகத்தாளுமா? நான் ஏமாந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நான் எரிஞ்சு போயிடல, அழிஞ்சு போயிடல. மறுபடியும் வருவேன். இந்த ஸ்னேகா யாருங்கறத நான் நிரூபிச்சு காட்டுவேன். எப்போ? அடுத்த ஜென்மத்திலயா? ஏய், திருவையாறுல நீ பாடிட்டேன்றதுனால ரொம்ப தலகனம் புடிச்சு ஆடாத. நீ உன் திறமையால ஜெயிச்சவ இல்ல, துரோகம் பண்ணி ஜெயிச்சவ, குறுக்க வழியில புகுந்தவ. நான் ஜெயிச்சதுக்கான காரணத்தை அப்புறமா அலசி துவைச்சு புழிஞ்சு காய போடலாம். நீ ஏன் தோத்து போன தெரியுமா? உன் கெட்ட புத்தி, கேவலமான நடத்தை. எனக்கு நிச்சயம் பண்ண கிருஷ்ணாவை நீ கொன்ன. ரோஜா புருஷனை பறிச்சுக்கிட்டு அவ வாழ்க்கையே நாசமாக்க பார்த்த. உன் அம்மாவை மதிக்கல, பெத்த குழந்தையையும் விட்டுட்ட. நீ செஞ்ச வினைக்கெல்லாம் கிடைச்ச பலன் தான் இது. ஏய், வெளியில போடி. உன்கிட்ட இருந்த நான் எந்த வியாக்கியானத்தையும் கேட்கல. கெட் அவுட். போறேன். இந்தா திருவையாறுல எனக்கு கிடைச்ச பொன்னாடை. இந்த வெற்றிய உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பொன்னாடைய நீ பார்த்து பார்த்து வயிறு பொசுங்கி சாகணும். இத பார்க்கும் போதெல்லாம் நம்மளை விட நீலாம்பரி தான் திறமசாலின்னு உனக்கு ஞாபகம் வரணும். இத என் பரிசா வச்சுக்க. ரோஜா கிட்ட டைவர்ஸ் கிடைக்கல, அவமானம் தான் உனக்கு மிச்சம். இனிமே வெளியில தலை காட்ட முடியாது. இந்த பொன்னாடைய முக்காடா போட்டுக்கிட்டு வெளியில போயிட்டு வா. அதுக்காகவாது இது உனக்கு பயன்படட்டும். ரூபா சாப்பிடுறா, என்ன பண்றதுனா?
இந்த கொஞ்சம் சாப்பிடுறா, வயிறு பசிக்குண்ட தங்கம். கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருந்துண்டு என்ன பிடிவாதம் பண்றா? சனியனே சாப்பிட்டுக்கல. குழந்தைய சனிய கனியன்னு சொன்ன கெட்ட கோவம் வரும் எனக்கு. காயத்ரி கண்ணே சாப்பிட்றா கண்ணே, உனக்கு ஏரோப்ளைன்லாம் வாங்கி தரேன். சாப்பிடு சாப்பிடுமா. இந்த காலத்து பிள்ளைங்க ஏமாறாது போல இருக்க. சரிடா தங்கம், கொஞ்சோண்டு சாப்பிடு. உன்னை நான் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் கூட்டின்னு போறேன்னு. ஆஹா. என்னடி நீ? ஏய், ஏண்டி நிறுத்திட்ட? அப்படியே 4 சாத்த வேண்டியது தானே? அப்பதான் பயம் இருக்கும். இல்லைன்னா இந்த கழுதையும் அவ அம்மா மாதிரி மகேஷையோ ரமேஷையோ சுரேஷையோ இழுத்துட்டு ஓடிடுவான். சித்த பேசாம இருக்கடா. ஏன் இப்படி விஷமா கொட்டுறேள்? நானும் ஒரு பொண்ணு பெத்து வளர்த்தவதான். வளர்ப்புதான் ஊரெல்லாம் சிரிப்பா சிரிக்குதே. பாத்தியா, உங்க அம்மாவால கண்ட வாழ்க்கைலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு பாரு. அவதான் பெத்த நீயும் வாண்டா, அவளை பெத்த நானும் வாண்டான்னு ஓடி போயிட்டா. எல்லாத்துக்கும் அந்த கடங்க மகேஷ் தான் வேணுமா அவளுக்கு? நமக்கும் கொஞ்சம் மான ரோஷம் வேணும்டி. உங்க அம்மாட்ட எதுக்கு போகணும் உனக்கு? அவதான் அவனை வாண்டான்னு சொல்றாள்ல. வைதேகி, வாங்கண்ணா. எப்படிமா இருக்க? என்ன காயத்ரியோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதுட்டு அவளுக்கு இருந்தாளா? மம்மி வேணுமா? எந்த மம்மி? எகிப்து நாட்டுல பிரமிடு இருக்குல்ல, அந்த மம்மி. அதான் நீ இருக்கியே போதாதா? உன்கிட்ட வந்து வாய் கொடுத்தேன் பாரு. சரி பாட்டி, காயத்ரி, வெளியில போய் கொஞ்சம் விளையாடு. இந்தாம்மா, இந்த பொம்மையெல்லாம் வாங்கிக்க. வாடா கண்ணா. வாங்கிக்க. உட்காருங்க. இவ்வளவு வர என்னால பாத்துக்கவே முடியலண்ணா. ரொம்ப அம்மா வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. புரியுதுமா, குழந்தைக்கு விபரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல. இனிமே தினம் போராட்டம் தான். அந்த ஸ்னேகாவுக்கு இவளை பத்தி நான் நினைப்பே வருது இல்லைண்ணா. என்னம்மா பண்றது? உன் மக இப்படியா இருக்கணும்? உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அவகிட்ட எவ்வளவு திறமை இருந்தோம், திருவையாறு கச்சேரியை மிஸ் பண்ணிட்டா. அந்த சபா செக்ரட்டரி ராமநாதன் ரொம்ப நல்லவரு. திருவையாறு கச்சேரியில ஸ்னேகாவை பட வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா ஸ்னேகா தான் மகேஷ் பின்னாடி போய் அவ தலையில அவளே மண்ணலி போட்டுக்கிட்டா. அந்த நல்ல மனுஷனையும் ஸ்னேகாவையும் இணைச்சே கண்ணாப்பினான்னு சில ஜென்மங்கள் வாய் கூசாம பேசுறதுகள். இல்லைனாலும் உன் பொண்ணு ரொம்ப யோகியம்தான். போடி. வைதேகி, திருந்தாத ஜென்மங்க கூட எதுக்கு வீணா சண்டை போடுற? நீ போய் அந்த ராமநாதனை பாரு. அடுத்த வருஷம் தியாகராஜ உற்சவத்துல ஸ்னேகாவை பாட வைப்பாரு. நான் கூட இப்ப அததானே நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை பொருத்தம் பாத்தீங்களா நமக்குள்ள? 10 பொருத்தண்டி. எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா தான் பேசுவேல நீங்க. ஐயோ விடு வைதேகி, நீ போய் அந்த ராமநாத மேட்டரை உடனே ஃபாலோ பண்ணு. ஸ்னேகா பெரிய பாடகியா வரணும். அந்த புகழ் வெளிச்சத்துல இவ மேலப்பட்ட கரையெல்லாம் கரைஞ்சு போயிடணும்னா. ஏண்டி இப்படி ஸ்னேகான்னு அலையிற? அவளுக்கும் மகேஷ் கிட்ட எவ்வளவு பட்டாலும் புத்தி வரலன்னு நீயே புலம்புற. மறுபடியும் ஸ்னேகான்னு போய் அவகிட்டயே அவமானப்படுற. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு புத்தி வருமா வராதா? என்ன பண்றது? மனசு கேட்கலையே. தாய் பாசம் தடுமாற வைக்கிறது. அவ இல்லாம எனக்கு வேற என்ன உலகம்? மகேஷ தவிர அவளுக்கு வேற உலகமே இல்ல. அத அவ புரிஞ்சுக்கிட்டா. நீ புரிஞ்சுக்கிற வரலும் நீ உருப்படவே மாட்ட. அவ கிடக்குறாமா, எதையாவது பேசிட்டே இருப்பா. நீ சீக்கிரம் போய் அந்த ராமநாதனை பாரு. அப்ப நான் கிளம்புறேன். இருங்கண்ணா, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. என்ன ஸ்னேகா, என்னாச்சு? நல்லா இருக்க? மகேஷ், நான் அந்த ரோஜா கிட்ட ஏமாந்துட்டேன். என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட மகேஷ். அவ நீ பத்திரிகையில எல்லாம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டா நான் மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னா. நானும் அவ பேச்ச நம்பி எனக்கு வர இருந்த அவமானம் எதை பத்தியும் கவலைப்படாம பத்திரிகையில எல்லாம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டேன். ஆனா இப்போ அது எல்லாமே நாடகம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்ட மகேஷ். நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ரோஜாவை நம்பாதடி, அவ விஷம்னு. கேட்டியா? இன்னும் பெருசா அவளை விட நான் புத்திசாலி என்ன செய்ய போற பாருங்கன்னு இப்ப அது புரிஞ்சுக்கிட்டியா? நன்னா புரிஞ்சுட்டேன். எல்லாம் உங்களாலதான் வந்தது. ஏய், நான் என்னடி பண்ண? எல்லாம் உங்களாலதான் வந்தது. நான் குழந்தை உண்டாயிருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சு நீங்க ரோஜாவோட குழந்தைய தூக்கின்னு வந்தீங்க. அவளை தோண்டி விட்டுட்டீங்க. உங்களை அவளால எதுவுமே பண்ண முடியல. அதனால இப்ப ஏன் மேல பாயிரா. உங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனையில நான் மாட்டின்னு தவிக்கிறேன். தேவியா மகேஷ் எனக்கு இந்த அவமானம் எல்லாம்? எவ்வளவு கொழுப்பு இருந்தா திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிருப்பா. எல்லாம் உங்க பொண்டாட்டிங்கிற திமிரு. வாய்க்கு வாய், வார்த்தைக்கு வார்த்தை, நான் தான் மகேஷுக்கு பொண்டாட்டி, நீ அவரோட வப்பாட்டின்னு குத்தி காட்டி என் மனசை கிழிக்கிறா. உங்களுக்காக நான் எவ்வளவு இழந்திருக்கேன். இருந்தும் என்ன பிரயோஜனம்? உங்க மேல முழு உரிமையும் அந்த ரோஜாவுக்கு தானே இருக்கு. எல்லாம் உங்க சொத்தை அனுபவிக்கிறதுனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறான். எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தன்னால அடங்கும்னு சொல்லுவாங்க. உங்களே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சொத்து மட்டும் அவளுக்கு எதுக்கு மகேஷ்? நீங்க மட்டும் வேண்டாமா, ஆனா உங்க சொத்து மட்டும் அவளுக்கு வேணுமா? வெக்கம் கெட்டவன். நீங்க என்ன பண்றீங்க? உடனே உங்க அப்பாவை போய் பார்த்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்றீங்க. வீடு, பணம், ஆபீஸ், சொத்து எல்லாத்தையுமே அவகிட்ட இருந்து புடுங்கணும் மகேஷ். என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாவல நான் இதை விட பெருசா கேவலப்படுத்தணும்.
அவளை நடு தெருவில் நிக்க வைக்கணும் மகேஷ். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். எனக்கும் மனசு அப்பதான் ஆறும். கரெக்ட் ஸ்னேகா, நீ சொல்றது கரெக்ட். நானும் போனா போதுன்னு இத்தனை நாள் விட்டேன். ஆனா ரோஜா அதிகமா தான் ஆட்ட போட்டுட்டு இருக்கா. நான் வேண்டாம் அவளுக்கு, ஆனா என் சொத்து மட்டும் வேணுமா? இப்பவே போறேன், அவ திமிர அடக்குறேன், அவளை கொண்டு வந்து உன் காலில் விழ வைக்கிறேன். தோ கூட இருந்து ஜாலர் அடிக்கிறாரு எங்க அப்பா, அவரையும் ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். நமஸ்காரம் சார். நீங்க? என் பேர் வைதேகி, நான் ஸ்னேகாவோட அம்மா. அடடே, வாங்கோ உட்காருங்கோ. சௌக்கியமா இருக்கலா? உங்களை மாதிரி பெரியவா சங்கீதம் தெரிஞ்சவாளோட ஆசீர்வாதம் இருந்தா நானும் என் பொண்ணும் 2 பேரும் சௌக்கியமா இருப்போம். ஸ்னேகாவை பத்தி பேச வந்திருக்கேன்னு புரியுது. எனக்கும் கும்பகோணம் தான். ஸ்னேகா சங்கீத பரம்பரை பத்தி ஒரு பத்திரிகை கட்டுரையில் படித்தேன். வாசுதேவாச்சாரியாரோட பேத்தியாவ? அவர் எவ்வளவு பெரிய பாடகர். ஆமா சார், 1940லயே திருவையாறுல பாடினவர் அவர். அதே சாதனை என் பொண்ணு பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும். என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருக்கும். என்ன பண்றது, ஸ்னேகாவுக்கு பதிலா நீலாம்பரி பாடிட்டா. விதி அப்படிதான் சொல்ல முடியும். இல்லன்னா ஒரு சபா செக்ரட்டரியோட பொண்ணுங்கிற ஒரே தகுதியை தவிர அந்த நீலாம்பரிக்கு வேற என்ன தகுதி இருக்கு? அத நீங்க புரிஞ்சுட்டா சரி. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரே பக்கமா இழுத்தாதான் தேர் நகரும். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்தா தேர் கூட சாஞ்சிரும். ஸ்னேகா விஷயத்துல அதானே நடந்தது. என்ன சொல்றேன்? நீங்க, சொக்கலிங்கம், அவங்க சம்சாரம், இன்னும் நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்துண்டு ஸ்னேகாவை திருவையாறுல பாட விடாம பண்ணிட்டாள். நீங்க அந்த கோஷில சேர்ந்திருக்க வேண்டாம். எனக்கு உங்க மேல வருத்தம் தான். என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி சார். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சங்கீத வித்வான் தேவையா இல்ல ஒரு நல்ல மனுஷி தேவையான்னு கேட்டா, ஒரு நல்ல மனுஷி மனிதாபிமானம் உள்ளவதான் தேவைன்னு எந்த ஒரு தாயும் சொல்லுவா. லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொன்னு ஒரு பட்டுப்புடவை நெய்யறோம். மிருகங்களை அழிச்சு தோல் பொருட்கள் பண்றோம். அதெல்லாம் தப்பான்னு கேட்டா தப்புதான். அது மாதிரிதான் ஒருத்தரோட தாலிய படிச்சுட்டு கைத்தட்டல் வாங்கணும்னா அப்படி ஒரு கைத்தட்டல் வேண்டாமே. நாம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாம்மா. ஸ்னேகாவோட பர்சனல் வாழ்க்கை அவ எதிர்காலத்தை, லட்சியத்தை, நல்ல பாடகே ஆகணுங்கிற நோக்கத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு திருமதி மகேஷா தாலி கட்டின்னு பாடணும், இல்ல மகேஷ ஒரேடியா விட்டுட்டு உங்க கூட வந்து தங்கணும். 2வது தான் உச்சிதமான வழி. அவளுக்கு மகேஷ் மூலமா குழந்தை இருக்குமா? உலகத்துல 1000 பேர் டைவர்ஸ் வாங்கிக்கிறா. அவள்லாம் நிம்மதியா வாழல. சரிம்மா, இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. உங்க பிரச்சனைய உங்க வழியில நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. எப்படியாவது ஸ்னேகாவை அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. என்னதான் திறமை இருந்தாலும் கை தூக்கி விட ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸ்னேகா நம்மவா, அவளுக்கு அபூர்வ திறமை இருக்கு. அதை நான் கிருஷ்ணா மாஸ்டர் கச்சேரியில அரங்கேற்றம் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளவா முன்னேறணும், ஸ்னேகா பாடணும். அவளை பெரிய பாடகி ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸ்னேகாவை முழுசா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என் உயிரை கொடுத்தாது நான் அந்த காரியத்தை பண்றேன் சார். ரொம்ப நன்றி. வரேன். ரோஜா. அடடே, வாங்க மகேஷ். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏண்டி, அந்த தாலி கொடுக்கிற மரியாதை கூட அந்த தாலியை கட்ட புருஷனுக்கு தர மாட்டேன்ற? கொடுத்த மரியாதையை காப்பாத்திக்க புருஷனுக்கும் தெரியணும். என்ன, அந்த ஸ்னேகாவை ஏமாத்தி அவளை பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வச்சுட்டு திமிர்ல ஆடுறியா, புழுப்புல ஆடுறியா? ஓஹோ, உங்க அகராதியில இதுக்கு பேர் தான் திமிரா? ஏன் அகராதியில இதுக்கு பேர் தன்னம்பிக்கை. இது கொழுப்பில மகேஷ். கொண்டவனை விட்டு தர முடியாதுங்கிற உரிமை. என்னமா இது கழுத கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? என் புள்ள பாப்பா மகேஷ் வா. நான் கத்துறது உங்களுக்கு கழுத கத்துற மாதிரி தெரியுதா? தப்புதான்ப்பா. கழுத கத்துற மாதிரின்னு நான் சொல்லியிருக்க கூடாது. தப்புதான். கழுதியே தான்டா. நீங்க என்ன மதிச்சாதானே அவ என்ன மதிப்பா? எல்லாம் நீங்க போடுற திட்டம் தான், நீங்க கொடுக்குற இடம் தான். லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இங்க நிக்காதரா. வந்த விஷயத்த சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. என் சொத்தை பிரிச்சு கொடுங்க. என்னது? நான் மட்டும் வேண்டாம், ஆனா என் சொத்து மட்டும் உங்களுக்கு வேணும். சொத்தை பிரிச்சு கொடுங்க. என்னடா இருக்கு பிரிக்கிறதுக்கு? எல்லாம் நான் சம்பாரிச்சது. இந்த கதை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இந்த சொத்துக்காக உழைச்சிருக்கேன், லட்சமா லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் தான் நீ கண்ட கழுதிங்க பின்னால சுத்தி விட்டுட்டியாடா. அந்த கழுதிங்க எல்லாம் உன் பின்னால எதுக்கு வந்ததுங்க? அதுங்க தின்னதெல்லாம் வெறும் பேப்பர்னு நினைக்கிறியா? நீ சம்பாரிச்ச ரூபா நோட்டுகளடா.
அந்த மல்லிகா கழுதை தின்னுச்சு, விஜயவாடா வீரலட்சுமி கழுதை தின்னுச்சு, இப்போ கரண்ட்ல ஸ்னேகா கழுதை தின்னுட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உங்க சொத்து வேணும். 6 மணிக்கு வா தரேன். மாமா அப்படியே ஈவினிங் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குமா, வாயில 2 சொத்த பல்லு இருக்கு, அதை புடுங்கிறதுக்கு. அதை புடுங்கி இவன் கையில கொடுத்துடலாம். இவன் தான் என் சொத்தையே கேட்கறானே. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் சீரியஸா பேசும்போது நீங்களும் சீரியஸா பேசுங்க. ஆமா, நீ என்னடி நானும் எங்க அப்பா சொத்து பத்தி பேசிட்டு இருப்போம், இடையில வந்து மாமா நல்லற நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ பெட்டி பெட்டியா பணம் அள்ளிட்டு இருந்தியா? இல்ல, அப்புறம் என்ன? இது என் புருஷனோட பணம். ஹலோ மேடம், நான் தான் உங்க புருஷன், அதை மறந்துட்டீங்களா? ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி வெக்கப்படுறவளுக்கு என் சொத்து மட்டும் எதுக்கு? உங்க கூட வாழ்ந்ததுக்கு அடையாளமா ஜீவான ஒரு ஜீவன் இருக்குல்ல, அதுக்காக. அதானே? உங்க பேரையும் என் பேரோட சுமந்துக்கிட்டு நீங்க கொடுத்த குழந்தையையும் இனிமே காலம் பூரா நான் சுமக்க போறேன் இல்ல, அதுக்காக தான். எனக்கும் உங்க பிள்ளைக்கும் இனிமே யார் படி அளக்க போறா? அதானே? நீங்க என்ன சுதிப்பட்டியா இல்ல ஜால்ரவா? முன்னாடியே ஒய்யன்னு வாசிச்சுட்டு வரீங்க. உனக்கு பாட்டுக்காரியோட சகவாசம் இருக்குன்றது நல்லா தெரியுது. ஸ்ருதிப்பட்டி ஜால்ரா, சபாஷ் சபாஷ், பேசலாம்பி. எரிச்சல கிளப்பாதீங்க. சொத்தை பிரிச்சு தர போறீங்களா இல்லையா? அதான் சொத்தை பிரிச்சு தர முடியாதுன்னு சொல்றாரு. அத நீ சொல்லாத, அவர் சொல்லட்டும். ஏன் நான் சொன்ன உங்க காதுல ஏறாதா? அவர் சார்பா தான் நான் சொல்றேன். சொத்துல நையா பைசா சல்லி காசு கிடையாது. ஏய், ஏண்டி இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையற? யாரு? நானா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. உங்களை யார் இப்படி தூண்டி விட்டுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டுக்காரி கிட்ட போய் சொல்லுங்க, பணம் கொடுக்க மாட்டேன், சொத்தும் தர மாட்டேன், உங்களுக்கு டிவோர்ஸும் தர மாட்டேன், என் புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியில அவளை பைத்தியமா அலைய வைப்பேன். நீங்க பாத்துட்டே இருங்க. ஏண்டி இப்படி என்ன வாட்டி வதைக்கிற? யார் வாட்டி வதைக்கிறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற யுத்தம். அதுவும் உங்களால தான் வருது. தயவு செஞ்சு கோவத்தை கிளப்பாம இங்கிருந்து கிளம்புங்க. ஏய், எனக்கு எதுக்குடி உங்ககிட்ட தேவையில்லாம பேச்சு? அப்பா, சொத்தை பிரிச்சு தர போறீங்களா இல்லையா? என் மகனே, இவ்வளவு நேரம் என் மருமக சொன்னது உன் காதுல விழலையாடா? ஏன்டா பிச்சைக்கார மாதிரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? யாரு என்ன பார்த்தா பிச்சைக்காரன்றீங்க? ஆமாண்டா, ஒரு தடவை கேட்டா மனுஷன், திரும்ப திரும்ப அம்மா கொடுங்க, தாயே கொடுங்க, ஐயா கொடுங்கன்னு கெஞ்சினா அவனுக்கு என்னடா பேரு? நான் சொத்து கேட்டு கேஸ் போட்டுக்கிறேன், சட்டப்படி வரேன். நீ சட்டப்படி வந்தாலும் வாசல் படி தான், செருப்படி தான், போடா வெளியில. அம்மாடி, இவனுக்கு கொடுத்தது பத்தாதுமா, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். இல்ல மாமா, இவருக்கு இல்ல. இவரை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒருத்தி ஆட்டி விடுறாளே, அவளுக்கு கொடுத்ததான் பத்தாது. இருங்க, அவளுக்கு போய் கொடுத்து. இருமா இருமா இரு இரு. இவன் போய் சொத்து கிடையாதுன்னு சொல்லட்டும். அதுக்கு மீறியா அவ துள்ளுனாள்னா அப்புறம் பாத்துக்கலாம். ரோஜா, ரோஜா. யாரு? நீயா? நீ எப்படி உள்ள வந்த? வெளியில போ, வெளியில போ, 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 போ. என்னன்னா ஆத்துக்கு வந்தவளை அப்படியே வெளியே போன்னு துரத்துறேள். சொன்னா கோச்சிக்க கூடாது. ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது கூட அலமேலு உன் பேரையும் சேர்த்துக்கணும். ஆம அலமேலு இது ரெண்டும் புகுந்த வீடு உருப்படாது. இது ஏன் கணிப்பு. வெளியில போ. அப்படி என்னன்னா உங்க குடும்பத்துக்கு நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இதெல்லாம் வேற நான் சொல்லிட்டு இருக்கணுமா? வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? வா ரோஜா, நன்னா இருக்கியா? பாருமா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மாமா ஆம நுழைஞ்ச வீடும் அலமேல நுழைஞ்ச வீடும் உருப்படாதுன்னு சொல்றா. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? அலமேலு மாமி நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க மகன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறான். அவங்கள போய் நீங்க இப்படி பேசலாமா? கேளுமா, நன்னா கேளு. சரி, டீ சாப்பிடுறீங்களா? ஓ, பேஷா சாப்பிடலாம். வாங்க மாமா. ரோஜா, முதல்ல உன் சாமர்த்தியத்தை பாராட்டணும். அந்த ஸ்னேகாவை பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வச்சு அவ முகத்துல கரிய பூசிட்டேன். எந்த சாமர்த்தியமும் இல்ல மாமி. அது அவளை இன்னும் கோபப்பட வச்சிருக்கு. மகேஷை தூண்டி விட்டு மாமா கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. நேத்து சொக்கலிங்கன்னா வைதேகி ஆத்துக்கு வந்திருந்தா. ஸ்னேகாவை எப்படியாவது பாட வச்சிடணும்னு பிளான் போட்டு இருந்தா. ஸ்னேகாவுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா. இத பாரடியம்மா, நீ உன் புருஷனை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடு, ஆனா சொத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதம்மா. அப்புறம் நீ நடுத்தருட தான் நிக்கணும். நான் சொத்து வேணும்னு மகேஷ் கிட்ட போராடுறது அதை அனுபவிக்கிறதுக்காக இல்ல மாமி. பின்ன வேற எதுக்கு? என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் மாமி. ஆனா இந்த சொத்தை மகேஷ் கிட்ட கொடுத்துட்டா அவர் அதை செலவு பண்ணிடுவாரு. தெருவுல பிச்சைக்கார மாதிரி நிப்பாரு. இந்த சொத்து அவருக்கு இன்சூரன்ஸ் மாதிரி. இந்த காலத்துல ரொம்ப நல்லவளா இருக்கிறதும் தப்புதான். கடைசியில அவளும் உன்ன மாதிரி ஏமாளியாதான் இருப்பா. ஆமா,
நீ ஏன் மகேஷ்க்கு கருணை காட்டுற? அவன் சுத்த வடிகட்டின மாமி பிரயோஜனம் இல்லாதவன்னு சொல்ல வந்தேன். என் புருஷனை பத்தி என்கிட்ட தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. ஐயோ இல்லம்மா, உன் புருஷன் ரொம்ப நல்லவரு. அந்த ஸ்னேகா தான் கெட்டவோ. முதல்ல அவளை ஒழிச்சு கட்டணும். இந்நேரம் அவளை உண்டு இல்லைன்னு நீ பண்ணிருக்க வேண்டாமோ? ஆமா, உனக்கு கோபமா பேசுறதுக்கே வராது. வாடி போடின்னு சொல்றதுக்கே ஒரு மாமாங்கன்னு டைம் எடுப்ப. ஒண்ணு பண்ணு, நீ ஸ்னேகா கிட்ட பேச போகிறச்ச என்னையும் கூட அழைச்சிட்டு போ. நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சரி சரி, முதல்ல டீயை குடிங்க. என்னம்மா டீ சாப்பிடுங்க மாமா. மாமி என்ன சொல்றா? ஸ்னேகாவை பத்தி தான் மாமா. அவ அடங்க மாட்டா போல இருக்கு. நான் அப்பவே அவகிட்ட போய் சண்டை போடுறேன்னு சொன்னேன். நீங்க தான் தடுத்துட்டீங்க. அதை விடுமா, நான் கூட ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைக்க போறேன். கம்பெனியும் உன் பேருக்கு மாத்த போறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு பாத்துருவோம். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. மகேஷை மிரட்டிட்டு இருந்தாலே போதும். இல்லம்மா, அண்ணா சொல்றதுதான் கரெக்ட். இப்பவே சொத்தையெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கிடுறதுதான் சேஃப்டி. நாளைக்கு உன் மாமாவே மகேஷ் பக்கம் சாஞ்சிட்டாருன்னா? பாத்தியா, இததான் அலைமேலு நான் சொன்னேன். உன் புத்திய காட்டிட்டியே. அதெல்லாம் இல்லைண்ணா. அண்ணா நான் கிளம்புறேண்ணா. ரோஜா, நீ என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறியோ சொல்லு, நான் சாவகாசமா வந்து உன்னண்ட பேசுறேன். நாளை அறுதிரியம்மா வரேன். வரேன். அம்மாடி ரோஜா, இந்த மாமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்மா, பாத்துக்கோ. எனக்கு தெரியும் மாமா. டேய் வெங்கட்டு, அந்த ஹைஸ்கூல் வாத்தியார் குமரேசன் வாங்கின அசலும் கொடுக்கல, 2 மாசம் வட்டியும் கொடுக்கல. கேட்டா சட்டம் பேசுறான். இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பணத்தை வசூல் பண்ற வழியை பாருங்க. இப்படியே பணம் வசூல் பண்றதுக்காக ஊரெல்லாம் அடிதடி சண்டை போட்டு இருந்தேன்னா நீ எங்க உருப்பட போற? வேலங்காம தான் போவே. ரொம்ப தேங்க்ஸ். கடன் கொடுத்தவங்கிட்ட பணத்தை திருப்பி கேட்கறது தப்பா? அது சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? இது என் ஆபீஸ். இங்கெல்லாம் வந்து சண்டை போடக்கூடாது. ஓகே கேசவன், நாங்க உங்க வீட்டுக்கு போனோம். அந்த ஸ்னேகாவை பார்க்கதான். அவ வீட்ல இல்ல. நாங்க வரோன்னு தெரிஞ்சதுமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? நீ தானே அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க. வாய்க்கு வாயி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறியே, யார? அவ்வளவுதானே? ரோஜா, நீயும் அந்த அடாவடி பார்ட்டி கூட சேர்ந்துட்ட. என்ன பண்றது, ஸ்னேகாவுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதல்ல அது குடும்ப பிரச்சனையா இருந்தது. இப்போ ஊர்ல இருக்கிறவங்க வாய்க்கு அது அவளா மாறிடுச்சு. என் புருஷன் பண்ண தப்புக்கு நான் பொறுமையா இருக்கலாம். அதுக்காக எனக்கு தன்மானங்கிறது இல்லாம ஆயிடாது. இங்க பாருங்க கேசவன், மகேஷ்க்கு பின்னாடி இருந்து அவ தூண்டி விடுற இந்த வேலைய அவளை இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. இது என்னடா வம்பா போச்சு? நீயாச்சு, அவளாச்சு, மகேஷ் ஆச்சு, நடுவுல என்ன ஏமா காய்ச்சறீங்க? நான் என்ன ஸ்னேகாவுக்கு பிஏவா இல்ல பிஆர்ஓவா? கேசவன், என்கிட்டயே நடிக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே நீங்க தான். இந்த பிரச்சனையை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. எப்படி? மகேஷ் திடீர்னு வீட்டுக்கு வந்து சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கலாட்டா பண்றாரு. இதெல்லாம் அந்த ஸ்னேகா சொல்லிதான் அவர் கேக்குறாரு. அது ஏன் தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸ்னேகா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு பணைய கைதியா அவளை நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. அவளால எப்படி 10 லட்சம் ரூபாவை கட்ட முடியும்? அதனால மகேஷோட சொத்து மேல கண்ணை வச்சு மகேஷை தூண்டி விட்டு எங்க வீட்டுக்கு அனுப்புற மாதிரி பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானே? என்ன கேசவன் இது? நான் வயிறு எரிஞ்சு பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. தன்வனை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தானே நடந்திருக்கு? அப்படின்னா கொஞ்சம் பிளாஷ்பேக் ஓட்டி பாரு ரோஜா. ஸ்னேகா எதுக்காக 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும்? உன்னால தானே. நீ தானே மகேஷ் யாராவை விற்கிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கி என்ன பினாமியா செட்டப் பண்ணி அவளை கடன்காரியா ஆக்கின. அவளும் கடன்காரியா ஆயிட்டா. அவ 10 லட்சம் ரூபாய் தர முடியாம மகேஷை விட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுவான்னு திட்டம் போட்ட. உன் பிளான் உனக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கடன்காரி உனக்கே எமனா ஆயிட்டா. யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு ரோஜா. இது நாள் வரைக்கும் ஸ்னேகா எப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரி ஆனான்னு அவளுக்கே சரியா தெரியாது. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியத்தை ஊரறிய தெரிய வச்சிடாது. கேசவன்,
அத பத்தி நான் இனிமே கவலைப்பட போறதில்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு தானே வட்டிங்கிற பேர்ல பணத்தை வாங்கியிருக்கீங்க. நீ இருமா, ஸ்னேகாவை நீ கடங்காரி ஆக்குனதாகவே இருக்கட்டும், அதுக்கு இவனும் தானே உடந்த. இத பாரு கேசவா, உன் தில்லு முள்ளுக்கெல்லாம் இந்த தில்லை ஸ்தானத்துக்காரி பயப்பட மாட்டான். நீ, மகேஷ், ஸ்னேகா 3 பேரும் பலே கில்லாடிங்க, பக்கா கிரிமினலுங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ரோஜாவை அமுக்கலான்னு பாக்குறீங்களா? ரோஜா மகேஷை விட்டு கொடுத்துட்டா மத்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? சொத்தையும் விட்டு கொடுத்துருவான்னு பகல் கனவு காண்றீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் உன்னை என் மகேஷை விட்டு கொடுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அந்த ஸ்னேகாவை அடிச்சு துரத்திட்டு மகேஷனை தேடி வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்துல ரோஜாவுக்கு நான் ஃபுல் சப்போர்ட். வாமா. மகேஷ் வாங்க. என்னாச்சு? ஏன் இவ்ளோ லேட்டு? ரோஜாவை பாத்தீங்களா? உங்க அப்பாவை பாத்தீங்களா? சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்டீங்களா மகேஷ்? என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. கேள்வி அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க தண்ணி குடிங்க. போன போய் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன கண்டுபிடி திட்டாரு. அந்த ஆள் எனக்கு அப்பனா இல்ல அந்த ரோஜா கப்பனான்னு தெரியல. எல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் மகேஷ். நீங்க போய் சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு கேட்ட உடனே அவர் ஒன்னும் கொடுத்துட மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ இன்னைக்கு பிரச்சனைய புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சாச்சு. இனி அடி மேல அடி எடுத்து வச்சாதான் அம்மி கல்லும் ஒரு நாள் உப்பு கல்லாம் மாறும். எல்லா பிரச்சனைக்கும் அந்த ரோஜா தான் ஆணி வேறு. அவ குடுக்கிற சாவில தான் இந்த ஆள் இந்த ஆட்டம் போடுறாரு. எல்லா சொத்தையும் உங்களுக்கு கொடுத்தா நானே என் குழந்தை என்ன சொத்துக்கு பிச்சை எடுக்கிறதான்னு எடுத்து கொடுக்குறா. இவரை பொம்மை மாடு மாதிரி தலையாட்டுறாரு. அவ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவ இவன் பொண்டாட்டி, அந்த உரிமையில தான் கேக்குறா. ஆமா, நீ யார் அவளை யாருன்னு கேக்குறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு எங்களை கேட்க என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் ரோஜாவை கேட்க ஸ்னேகாக்கும் இருக்கு. நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன், அந்த உரிமையில பேசுறேன். அது மட்டும் இல்லாம இது என் வீடு. ஆமா, நாங்க தான் நீங்க வந்து தங்குறோம்னு சொன்னோம். நீ தான் வலுக்கட்டாயமா எங்களை இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்ச. வீடாயா இது? நரகம், ஜெயில். கரெக்ட், இது நரகம் தான், ஜெயில் தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்ணே, ஜெயில யார் இருப்பாங்க? ஆளை ஏமாத்தினவனுங்க, ஊரை ஏமாத்தினவனுங்க. நரகத்துல யார் இருப்பாங்க? தப்பு செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க. இதுல இருந்து உன் கேட்டகரி என்னன்னு உனக்கே தெரியலையா? நீ மட்டும் என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசுற. நீ மட்டும் இதெல்லாம் செய்யலையா? உன் பிசினஸ்க்காக அடுத்தவனை ஏமாத்தல, ஊரடிச்சு ஒலையில போடல. மகேஷ் இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தலைவர் கோச்சுக்க போறாரு. ஏய், என்ன 2 பேருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன ஸ்னேகா, நீ இவனோட சேர்ந்துக்கிட்டு சூடு சொன்ன இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? ஏதோ கொஞ்ச நாளைக்கு கச்சேரிக்கு போய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனை அடைச்ச. இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. மகேஷோட சொத்தை அடையணும்ன்றதுக்காக அவனை இங்க உட்கார வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறியா? இங்க பாருங்க, நான் என்னைக்குமே அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அது எல்லாமே என் வீடு தேடி வந்தது. ஆனா நேர் வழி, நியாயமான வழியை தவிர வேற எதையும் நான் சிந்திச்சு பார்த்தது கூட கிடையாது. அப்ப ஒழுங்கா அந்த வழியை பாரு, இல்லன்னா இந்த வெட்டிய வேலைக்கு போக சொல்லு. அதை விட்டுட்டு சொத்துக்கிட்டுன்னு அலையாத, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட். ஸ்னேகா, உலகத்துல வர வர எவன் அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு தகுதி தராதரமே இல்லாம போயிடுச்சு. ரோட்ல போறவன் வரவன்லாம் அட்வைஸ் கொடுக்கறது சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோயேன். பிரதர், ரொம்ப துள்ளாதீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ரோஜாவும் அலமேலும் ஆபீஸ்க்கு வந்தாங்க. உங்களோட சேர்த்து என்னையும் கேவலமா திட்டினாங்க. ரோஜாவோட சொத்தை அபகரிக்க சொல்லி உங்க 2 பேரையும் நான் தான் தூண்டி விட்டனா. நீ தூண்டி விட்டியா? ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த 10 லட்சம் ரூபாயை சீக்கிரமா வாங்கணும்ன்றதுக்காக தான் உங்க 2 பேரையும் தூண்டி விட்டனா. அப்பப்பப்பப்பா, அந்த ரோஜா பத்திரகாளி மாதிரி என்ன ஆக்ரோஷமா கத்துனா. இத கூட வந்து அலமேல என்ன ஆட்டம் போடுறா. நல்ல வேலை நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல இல்ல, இருந்திருந்தா ஒரு கொலையே விழுந்திருக்கும். சை, உங்களால எனக்கு அவமானமா போயிடுச்சு. அட, நீங்க எப்பத்துல இருந்து மானம் அவமானம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? அன்பு, பாசம், மானம், மரியாதை இதெல்லாம் தான் உங்க அகராதியிலே கெட்ட வார்த்தையாச்சே. தங்க தங்கன்னு சொல்லி பொய் அக்ரிமெண்ட்டும் வட்டி மேல வட்டியும் போட்டு ஆளாச்சே நீங்க. பணம் ஒண்ணுதானே உங்க குறிக்கோள். ஏய், சும்மா கொஞ்சம் கேப் விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறிய. முதல்ல 10 லட்சம் ரூபாய் வை, அப்புறம் வீட்டை விட்டு எங்க வேணாலும் வெளியில போங்க. நீங்க பாருங்க,
பணம் எப்போ வருதோ அப்பதான் எங்களால கொடுக்க முடியும். அது வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னா நீங்க எங்க 2 பேரையும் தாராளமா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதை விட்டுட்டு அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வாங்க மகேஷ் போலாம். போடா லுக்கு வரும். ஏய், ஏண்டி அழற? ஆள சங்கு ஊதுற மாதிரி ஆன்னு அலற. வாய மூடு. என் பேச்சு மேல கையை வச்சு கையை ஒடிச்சு விடுவேன். ஆமா, நீ ஒரு விவசாய கட்டவ. இந்த மாதிரி தானே இவளும் கட்டவனா நீங்க வீணா போனவா. ஏய் 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 ஐயே என்ன இது காலங்காத்தால நீங்களே உங்களை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாராட்டுறமா? இது பாராட்டுறதா? பாரு ஏண்டி எப்படி அலறுதுன்னு. குழந்தைய இவ அம்மா நினைச்சு அழுதுன்னு இருக்கா. நான் என் பொண்ணு நினைச்சு அழுதுன்னு இருக்கேன். அவ அங்க எதை பத்தி கவலைப்படாத நிம்மதியா இருக்கா. நான் என்ன பண்றது? அழாதுல தங்கம். என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? அடடா என்ன காயத்ரி குட்டி அழுதுகிட்டு இருக்கு? உன்னை கிட்டத்துல பாக்குறாள்ல அதான் அழுகுறா. ஐயோ இப்ப எதுக்கு இங்க வந்தேன்? வெளியில போங்க. உங்க பொண்ணு எங்க வீட்டுல இருக்கா. நீங்களும் இப்படி வரும்போது நானும் இதே வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கும். இத பாருங்க, ஸ்னேகா தான் லட்சியத்துல தோத்து போயிட்டா. ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. இந்த கோவம்லாம் மகேஷ் பக்கம் தான் திரும்பி இருக்கு. காயத்ரி வேற நினைச்சு அழுது அழுது அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. இந்த சமயத்துல நீங்க வீட்டுக்கு வந்தா பொண்ணு பாசம் அம்மா பாசம்னு சென்டிமெண்டா பேசி எப்படியாவது அவளை மகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்துட்டா அவளை நிச்சயமா ஒரு பெரிய பாடகை ஆக்கிடலாம். நீ சொல்றது சரிதான்ப்பா. இவ்வளவு அப்ப வர வர அம்மா அம்மான்னு அழுதுன்னு இருக்கா. எனக்காக இல்லைனாலும் தான் பொண்ணுக்காக அவ இங்க வந்தா சரி. ஆமா, வந்துட்டாரு பெரிய ஐடியா சிகாமணி. ஏன்பா, அவ பாடாமலே எல்லார் உயிரையும் வாங்கிட்டா. பாடிட்டா சுத்தம் எல்லாரையும் கட்டையில படுக்க வச்சுட்டு தான் விடுவா. அபசகுணம் பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசாதீங்க. ஏன்பா மாதவா? என் பேர் கேசவன். ஏதோ ஒண்ணு. ஸ்னேகாவை பாட வைக்கணும்னு நீ ஒரு பக்கம், அவ அம்மா ஒரு பக்கம், சொக்கலிங்கம் ஒரு பக்கம், ராமநாதன் ஒரு பக்கம் பாடுபடுறீங்களே. அவ பாடணும்னு நினைக்கணும்ல. அவ உனக்கும் பெப்பேங்கிறா, உங்க அப்பனுக்கும் பெப்பேங்கிறா. அதானே, அவ எப்ப மகேஷ விட்டு வர்றாளோ அன்னைக்கு தான் இது நடக்கும். கவலைப்படாதீங்க பாட்டி, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நிச்சயமா ஜெயிக்கலாம். எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? இதை விட 4 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போட்டா போற காலத்துல புண்ணியமாவது கிடைக்கும். கரெக்ட். ஆளாளுக்கு என்னமோ பேசாதீங்க. அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து என் பொண்ணை நான் பிரிச்சு கூட்டிட்டு வருவேன். அவளை பெரிய பாடகையாக்கி காமிக்கிறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீ உருப்படவே மாட்ட. இதுகளெல்லாம் நம்பியா நான் பிறந்தேன். எனக்கு என் வைராகியத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சு காமிக்கிறேன். வெரி குட். இந்த வைராக்கியத்தோட சீக்கிரம் வந்து ஸ்னேகாவை மீட் பண்ணுங்க. காயத்ரி, உன்னை நான் எப்படியாவது உங்க அம்மா கிட்ட சேர்த்து வச்சுடுண்டி தங்கம். ஸ்னேகா, வீடு முழுக்க உன்னை தேடிட்டு இருக்க. நீங்க இருக்க. ஏய், என்னாச்சு உனக்கு? டல்லா இருக்க? மகேஷ், நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் மகேஷ். அப்பத்துல இருந்து என் மனசே சரியில்லை. கனவா? என்ன கனவு? எனக்கு முன்னாடி காயத்ரி ஓடின்னு இருக்கா மகேஷ். ஒரு பெரிய மலையை நோக்கி ஓடி போயிட்டு இருக்கா. அந்த மலைக்கு இன்னொரு பக்கம் பெரிய பாத்தாளம் இருக்கு. அந்த பக்கம் போகாத காயத்ரி, ஆபத்து இருக்கு, அம்மா கிட்ட வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். அவ என்கிட்ட வராம என்னை விட்டு விலகி ஓடி போயிட்டே இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ காயத்ரி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரி தோன்றது. அசடு மாதிரி பேசாத. கனவு எப்பவுமே ஆப்போசிட் பலன் தான் கொடுக்கும். ஒருவேளை காயத்ரி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ. மகேஷ், நான் ஒரு பெரிய பாடகியா வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு காட்டி காயத்ரி வந்து தூக்கின்னு போவேன் அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ என் லட்சிய பாதையில நான் 10 அடி கூட எடுத்து வைக்கலையே. வாஸ்தவம் தான் ஸ்னேகா. உன்னால ஆராதனை விழால பாட முடியல. நானும் வேலையை விட்டுட்டேன். உன் லட்சியத்துக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்கு. அந்த செவர் எப்படி உடைக்கிறதுன்னா எனக்கு வழி தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். நம்ம பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம காயத்ரியை சுத்தமா மறந்துட்டோம். அவ உங்களுக்கும் தானே பொண்ணு. மனசை தொட்டு சொல்லுங்க மகேஷ், நீங்க ஜீவாவை நினைக்கிற அளவு காயத்ரி நினைக்கிறதுண்டா? இப்படி தேவையில்லாம கம்பேர் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா நம்ம 2 பேத்துக்கு இடையில சண்டை தான் வரும். நான் ஜீவாவை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் காயத்ரியை நேசிக்கிறேன். அது சமயம் வரும்போது நான் நிரூபிக்கிறேன். இதுக்கு நடுவுல என் வயித்துல இன்னொரு குழந்தை வேற வளர்ந்துட்டு இருக்கு. ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாரு. நீ அனிமிக்கா இருக்கியா? டாக்டர் உன்னை இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட சொன்னார். இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம் மகேஷ், எந்த மாத்திரையும் வேண்டாம். மனசே சரியில்லை. எனக்கு காயத்ரி உடனே பார்க்கணும் போல இருக்கு. இல்ல, அம்மா ஏன் காயத்ரி கூட்டிட்டே வர மாட்டேங்கறாளோ தெரியல. ஸ்னேகா, அம்மா குரல். அம்மா வந்திருக்காளா? அம்மா, என்னம்மா இது?
இப்பதான் உன்னையும் குழந்தைய நினைச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் கரெக்டா வர. காயத்ரிமா எப்படிடா இருக்கு செல்லம்? அம்மாக்கு கிஸ் கொடு. குடு குடு குடு. சம்மத்து குட்டி. எப்படிமா? நான் நினைச்சிட்டே இருக்கேன், கரெக்டா 2 பேரும் வந்து நிக்கிறேன். இதுதான் டெலிபதின்னு சொல்லுவாளோ? அப்படின்னா அந்த டெலிபதி எனக்கு நன்னா வேலை செய்யறது. ஆமா ஆமா, உன்னோட பதி தான் வேலை வெட்டி இல்லாத ஆத்துல இருக்கார். டெலிபதியாவது ஒழுங்கா வேலை செய்யறதே, சந்தோஷப்படு. அம்மா என்னம்மா நீ வந்த உடனே அவர் மேல பாயற? சரி, நீ ஏன் குழந்தைய எத்தனை நாளா கூட்டிட்டு வரல அத சொல்லு. உனக்கு உண்மையான பாசம் இருந்தா ஆத்துக்கு வந்து குழந்தைய பார்க்கணும். இப்ப நான் என் குழந்தைய பாக்குறதுக்கு ஓடி வரல. அது மாதிரி சில பேருக்கு பாசம் வாயோட சரி, அதோட சில பேருக்கு கொண்டு வந்து கண்ணுல காமிச்சா கூட பாசத்துக்கு அமைக்க தெரியாது. ஐம் சாரி. வாடா செல்லம். என்ன வாடா செல்லம் வாடா செல்லம்? அம்மா அம்மா என்னம்மா? பாசம் காமிக்க கூட சொல்லி கொடுக்கணுமாக்கும். இதுக்காக நான் புக்கா போட முடியும்? 30 நாட்களில் பெத்த மகள் மீது பாசம் காண்பிப்பது எப்படி அப்படின்னு. ஜடம் ஜடம் படிக்கட்டுன ஜடம். ஸ்னேகா, மகேஷ் ஒரு நிமிஷம். அம்மா நீ உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? நான் என் பாட்டை நிறுத்துறேன்டி. நீ உன் பாட்டை நிறுத்திட்ட? அந்த திருவியார சம்பவத்துக்கு அப்புறம் பாடுறதா இல்லையா? இல்லம்மா, நான் இனிமே பாடவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி உளற? இனிமே பாட மாட்டியா? ஓ, இந்த ஜடம் உன்னையும் ஜடமாக்கிட்டா? பேசாதம்மா. திருவையாறுல நான் பாடுறதுக்காக எடுத்த முயற்சி எல்லாமே தவிடுபடி ஆயிடுது. ஒருத்தரா 2 பேரா? என்ன சுத்தி இருந்தவங்க, என் கூட பழகினவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, ஏன் நீயும் சேர்த்துதான் எல்லாருமா சேர்ந்து நான் திருவையாறுல பாடக்கூடாதுன்னு சதி திட்டம் போட்டீங்கல்ல. இப்ப வந்து ரொம்ப விஷமத்தனமா ஏன் ஸ்னேகா பாடலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆமாண்டி, நான் தான் உன்னை திருவியாத்துல பாட வேண்டாம்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? அதுக்கான நீ போன வழி சரியில்லை. ரோஜா கழுத்து மேல காலை வச்சுட்டு அவ தாலியை கையில பிடிச்சுன்னு பாடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக பாடவே மாட்டேன்னு சொல்லிடுறதா? மா போருமா இந்த நாடகம் எல்லாம். நான் இனிமே பாடுறதா இல்ல. அப்புறம் எப்படி காலட்சேபம்? இந்த குழந்தை முகத்தை பாத்துண்டு வயித்துல வளர்ற என் குழந்தைய பத்தி நினைச்சிட்டு. அப்போ நான் உனக்கு கத்து கொடுத்த சங்கீதம்லாம் விடலுக்கு இறைச்ச நீரா? என்ன மன்னிச்சிடுமா. வாய மூடு சண்டாளி சண்டாளி. நான் உன்னை எப்படி ஒரு சிற்ப மாட்ட செதுக்கினேன். கோவில் சிலை மாதிரி, கடவுள் விக்கிரகம் மாதிரி உன் மேல சங்கீதத்தை வார்த்து வார்த்து வளர்த்தேனடி. ஒரு சிற்பி என்னதான் அழகா சிலைய வடிச்சாலும் அது கண்ணை மட்டும் கடைசி வரைக்கும் திறக்க மாட்டாண்டி. சிலையோட முகத்துல அத்தனை பாவமும் வந்திருக்கும். ஆனா அந்த சிலையோட கண்ணுல தாண்டி அதோட உயிர் இருக்கும். சிலையோட கண்ணுல தான் உயிர் இருக்கும். அந்த சிலையை யாராவது வாங்கினதுக்கு அப்புறமாவோ இல்ல ஏதாவது கோவில் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமாவோ தாண்டி கண்ணை திறப்பான். கண்ணை திறந்தாத்தான் அது கடவுள். கண்ணை திறக்கிற வரைக்கும் அந்த சிலை கல்லு தாண்டி. அது மாதிரிதான் என்னைக்கு நீ பெரிய பாடகி ஆகுறியோ, என்னைக்கு உன்கிட்ட இருக்க சங்கீதத்துக்கு நீ முழு உயிர் கொடுக்கறியோ, அன்னைக்கு தாண்டி நீ கடவுள். அது வரைக்கும் நீ வெறும் கல்லுதான் கல்லுதான். என்னைக்கு உன் கண்ணு அந்த பெருமாள் திறக்க போறாரோ தெரியல. நான் என்னமா பண்ணுவேன்? மகேஷ் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா இந்நேரம் திருவையாறுல நான் கச்சேரி பண்ணி பெரிய லெவலுக்கு வந்திருப்பேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். உன்னை அழிக்கிறதும் கெடுக்கிறதும் நாங்க இல்ல. தோ நிக்கிறானே இவன் தான் பொறுப்பு. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் தாலி கட்ட தயாரா தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் கெடுத்துட்டீங்க. முதல்ல எங்க குழந்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிறைய கட்டுங்க. என் பேத்திய நான் கொடுக்க முடியாது. அவ நான் பெத்த பொண்ணு. என் பேத்தி மேல கைய வச்ச கைய உடைச்சு விடுவேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு போறது என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? ஐயோ பாரு கைத்ரி, அம்மா இனிமே உனக்கு அம்மா அப்பா பாட்டி எல்லாம் நான் தான். இவள்லாம் மூணாவது மனுஷன். பேசாதம்மா. அம்மா 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 இருமா.